லக்ஷ்மி. ஐயோ தம்பி விடுங்க தம்பி. என்ன தம்பி இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆனந்த், டாடி. என்னடா அது? டாடி, ஐ அம் சோ ஹாப்பி டாடி. என்னாச்சு? மம்மி, ஐ அம் சோ ஹாப்பி மம்மி. டேய், உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே என்னால நம்ப முடியலடா. எந்த கடவுளாலையும் பண்ண முடியாத வேலையை ஒரு பொண்ணு பண்ணிருக்காடா. ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். வேணாம் டாடி. ஏன்டா? இப்பவே அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்புறம் அவங்கள சந்திக்க முடியாம போயிடும். டேய், இவ்வளவு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எப்படிடா? நீங்க ஃபோன் பண்ணுங்க டாடி. அப்படி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸோ இல்ல ஃபீஸோ கொடுத்து நம்ம நன்றி கடனை அடைக்க முடியாது இல்லையா? அப்புறம் அம்மா வீட்டில் தனியா இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்களுக்கு துணையா அப்படின்னா யூ ஆர் இன் லவ். வாவ், வெரி குட். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு எப்போ கிடைக்கும்? ட்ரை பண்ணணும். டேய் தம்பி, என்ன பார்த்தா ஆளா தெரியல. இங்க ஒண்ணு வையே. என்ன சார், உங்க ஃப்ரெண்டு குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு? அவனுக்கு இருக்கிற டென்ஷனுக்கு உண்மையிலே குட்டி போட்டுருவான். டென்ஷனா? சார், என்ன சார் உங்களுக்கு டென்ஷனு? ஏய், அது உனக்கு தேவையா? முதல்ல நீ வெளில போ. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இது இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா தானே சார் இருக்கோம்? நீயும் நானும் ஒண்ணா இருக்க முடியுமா? போலீஸும் திருடனும் ஒரே ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து ஏன் கேக்குறியா? இருமாமா, இங்க பாரு தம்பி, இவ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்த வந்து ஜூட்டு விட பாக்குறான். அதை பார்த்துட்டு இவன் சும்மா இருப்பானா? லவ் ப்ராப்ளமா? நான் சரி பண்றேன். சார் சார், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா? அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா சார்? தெரியாது. அது தெரியாதப்போ அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்ல வேற யாராவது லவ் பண்ணுதான்னு எப்படி சார் தெரியும்? கரெக்ட் தான். ஆனா வெரி ஈஸி சார். ஒரு ரோஸை கையில கொடுத்து ஐ லவ் யூ சொல்றது ஒரு வழி, லவ் லெட்டர் எழுதி கையில கொடுக்கறது இன்னொரு வழி. ரெண்டாவது பிளான் தான் பெட்டர். டேய் மச்சான், என் கவிதை ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்துட்டு வந்து நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வா. சொல்லுங்க மச்சான், செஞ்சு. ஏய் மாமா, இவன் மறுபடியும் வர. எழுதே. டியர் நந்தினி, காதல்ங்கிறது காய்ச்சல் மாதிரி. இப்ப அது எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீதான். உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மென்டல் டாக்டர் மாற வேண்டியதுதான். காயத்துக்கு மருந்து போடுவீங்களோ இல்ல மொத்தத்தால ஒத்தடம் கொடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். என்ன நீங்க தான் காப்பாத்தணும். என் ஃபீலிங்ஸை நீங்க விஷுவலா பார்க்கணும்னா காதல் தேசம் படத்துல ஹலோ டாக்டர் ஹார்ட் மிஸ் ஆச்சே அந்த சாங் பாருங்க. இப்படிக்கு உங்க மேல பிரியமான பிரியம் வச்சிருக்கேன். வெக்கத்தை பாரு பையனுக்கு, வெக்கத்தை பாரு. அந்த டாக்டர் மட்டும் இந்த லெட்டர் படிச்சாங்கன்னா அவங்க ஆட்ல உன்னை பிட் பண்ணிடுவாங்க. ஏண்டா தம்பி எழுதிட்டியாடா? இந்த எழுதுறேன். என்ன பாக்குறா? எழுதுறா. சுட்டும் விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். சுட்டும் விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச
என் இதயம் பற்றிக் கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். மாமா உன் தங்கச்சி பாத்தியாடா எவ்வளவு அம்சமா இருக்கா. ஏன் இப்படி அவசரப்படுற? அந்த லெட்டர் மட்டும் அவங்க படிச்சா லிஃப்ட் டு லிஃப்ட் நேரடியா கொடுப்பாங்க. அப்புறம் இதே எதுக்கு? டேய் யாரோ வர மாதிரி இருக்கே, வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். மாமா ஊழல் இல்ல, அந்த பேஷண்ட் ஆனந்த். சிவபூஜையில கரணி பேர் வந்துட்டான். மாமா பேஷண்டா இருப்பான்னு பார்த்தா பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கே சொல்லல இவன் நம்மள மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்ப பாரு என் ஆள் போட்டோவை நக்கிக்கிட்டு இருக்கான். சின்ன போட்டோவே இவ்வளவு பாடுபடுத்துறானே, பெரிய போட்டோவை கிடைச்சா என்ன பண்ணுவான்? நோ ஃபீலிங். அவன் பேப்பரை தான் துப்பினான். பொறு பொறு பொறு. குட் மார்னிங் ஆனந்த். ஹாய். இதுல எது உங்க ஃபைல்? ரோஸ் ஃபார் மீ. So sweet. Thank you. Okay, let's go. இவனை அன்னைக்கு சும்மா விட்டுருக்க கூடாது. விட மாட்டோம் மாமா. எல்லா மெடிசன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணு. என்ன மாமா உன் ஆளு வந்துட்டு இருக்கு. சரியா? ஹாய் அவினாஷ். ஹாய். நீ எப்போ வந்த? இப்பதான் இங்க பக்கத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இங்கதான் இருக்கு. பக்கத்துல. ஏன் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த லெட்டர் எழுதுனது நீதானா? ஆனந்த் அவினாஷ். He is from America. பேஷண்டா வந்தம்மா மாத்திரையை வாங்கி தூங்கணுமான்னு இல்லாம 7 லவருக்கு ஃப்ளவர் கொடுக்குறியா? ஃபாரின்லேருந்து தானே வந்தேன். அங்கேயே ஏதாவது ஃபிகர் பிடிக்க வேண்டியதானே. ஏன்டா ஏன் ஆளை பார்க்குற? ஓகே ஆனந்த், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே நாங்க கூட கிளம்புறோங்க. பை. பாய். டேய் என் லவ் சொல்லணும்னு தான்டா இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வார்த்தையே வரல. ஆஃப் ஆயிட்டேன். லவ்னா இதான் போல இருக்கு. லவ் இஸ் லைக் திஸ். டேய் அந்த பால்கனி பாருடா. அவன் நின்றுட்டு இருக்கிறதுனால தான் அந்த பால்கனிக்கு அழகுன்னு கூட சொல்லுவேன். டேய் வடக்குன்னு திரும்பி பார்த்துடாதீங்கடா. அண்ணியை பார்க்கும்போது அமைதியை தாண்டா பார்க்கணும். காதல் ரவுடிசம் பண்ற மாதிரி இல்லை. நீங்க அத்தனை பேரும் போய் என் காதலை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிண்ணா. அவ மட்டும் இல்லைன்னா உங்க அனுபவத்துக்கு இல்லடா. உங்க அண்ணா அழாதீங்கண்ணே, நான் இருக்கேன்ல. அண்ணி கிட்ட நான் போய் பேசுறேண்ணே. போயிட்டு வரேன். நோ ப்ராப்ளம், எல்லாம் சரி பண்ணிடலாம். அண்ணி அண்ணி எங்க அண்ணன் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறாரு. நீ அண்ணனா? அது யாரு? ஆக்குபாய் அண்ணி, ஆக்குபாய். எத்தனையோ பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடிச்ச அந்த ராஜகுமார என்ன லவ் பண்றாரா? ஆமா, நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல அண்ணி, அங்க பாருங்க, உங்களுக்காக அண்ணன் எப்படி தவிக்கிறாரு பாருங்க. ஆக்கு மாமா, என் செல்லம்.
அண்ணா கிட்ட நீங்களும் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு சொல்லட்டுமாண்ணே? ஆக்சுவலி வீட்ல அப்பா அம்மா லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி ஆக்கு கிட்ட சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அண்ணங்கிட்ட போய் சொல்லட்டுமாண்ணே? பிடிச்சிருக்குன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அவனா உயிரின்னு போய் சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. ஓகே ஏய் வாங்க அண்ணா. அண்ணா என்னடா சொன்னா? அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பிடிக்குமாண்ணா? அண்ணி உங்க மேல உயிரியா வச்சிருக்காங்க. ரியலி? அண்ணனுக்கு ஏய் உனக்கு டேக் திஸ். தேங்க்யூ. எனக்கு யாரு மாப்பிள்ளையா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அப்பா, அப்ப நீங்க தான் என் மாப்பிள்ளையா? மாஞ்சாரோ மலைக்கணி மாஞ்சாரோ கண்ணக்கூலி மாஞ்சாரோ யாரோ யாரோ மோகஞ்சதாரோ நில்லோடஞ்சதாரோ பைய கோழிஞ்சதாரோ யாரோ யாரோ காட்டுவாசி பச்சையாக கடியா முத்து தாள வேக வச்சு சிங்க பல்லுடைய மாலப்பாம்பு போல வந்து முக்குத்தைய புரியா சுக்கு மழகு தட்டி என்ன சுப்பு வச்சு குடியா அக்கோடி கிண்ணி கோழி அப்பப்போ என்ன பின்னி கோழி இப்பப்போ மொத்தம் எண்ணி கோழி என்னைக்கும் நீ ஹலோ மேடம், நான் அவினாஷ் பேசுறேன். சொல்லுங்க அவினாஷ். டாக்டர் நந்தினி இருக்காங்களா? ஒன்ஸ் அகேன். ஹலோ, நான் ஆனந்த் பேசுகிறேன் சிஸ்டர். சொல்லுங்க ஆனந்த். டாக்டர் இருக்காங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரே பதில தான் சொல்ல போறேன். மேடம் இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. எந்த ஊர்? எந்த ஊரு? சொல்ல முடியாது. மேடம் நம்பர் தரீங்களா? கொடுக்க முடியாது. அந்த ஆனந்த் கூட ஃபோன் பண்ணிருக்கேன். மேடம் மேடம் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் தான் போன்ல சொன்னல மேடம் ஊர்ல இல்லன்னு. என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம் எனக்கு இல்லைங்க, இவனோட தாத்தாவுக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? பெருசா வீங்கிருச்சுங்க. என்னது? அது ஆத்து வீங்கிருச்சு. ஆமா. அப்படின்னா அவரே வர சொல்லுங்க, நாங்க அவரை கவனிச்சுக்கிறோம். சிஸ்டர், ரூம் நம்பர் 8க்கு இன்ஜெக்ஷன் போடணும், எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. மாமா, உன் தாத்தா எங்க இருக்காரு? ஏன் தாத்தாவா? மாமா, கேட்ட பேப்பர் இருக்கு. என்னடா அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் பார்த்தா இப்படி அழுகுற? ஏன் தாத்தா ஞாபகத்துக்கு வந்து உனக்கு உங்க அம்மாவே ஞாபகத்துக்கு வரல, தாத்தா ஞாபகம் தரா? இந்த கேட்ட பேப்பர் இருக்குன்னு சொல்றா? டெங்கு காய்ச்சல் வந்த டேஞ்சர் மேன் மாதிரியே இருக்குடா. அப்படியா? சரி வா பார்க்கலாம். வா பார்க்கலாம். ஐயோ அம்மா, வந்துட்டான்டா. அட உன் பாவி. பங்காளி வந்துட்டான். என்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் சமாளிப்போ. கண்டுபிடிச்சிட்டான கவலை வருடுவானே. வேறு வந்து கழுத்து திறக்கிறோம். பெரியவரே, உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. என்ன போய் பார்த்துருக்கேன்னு சொல்றியப்பா? நான் ஹாஸ்பிட்டலை தவிர வெளியே எங்கும் வந்தது கிடையாது. கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. வேஷமாடா போடுற வேஷம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் பார்த்து போலான்னு. ஐயோ, உங்களுக்கு துணையா யாரும் வரலையா? இந்த வயசானவன் கூட யார் துணைக்கு வருவா? மகன்களுக்குன்னா மருமகளும் பாத்துக்கிறாங்க, மகளுக்குன்னா மருமகன் பாத்துக்கிறான். இந்த வயசுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க அனாதை கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். நீங்க வாங்க, என் கூட வாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? என்ன தாத்தா, என்ன போய் வேற ஆளா நினைக்கிறீங்க? வாங்க. பாத்து கூட்டிட்டு போங்க. மேடம் தான் ஊர்ல இல்லன்னு சொன்னனே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க ஆனந்த்? நேரத்துக்காக வரல, என் தாத்தாவை காமிக்கிறதுக்காக ஐயோ, வந்தீங்க. இந்த போடுறேன். அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. இருந்து நாங்க பாத்துட்டு போறோம். வாங்க தாத்தா, உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வாங்க. அது ஐயா, இந்த தாத்தாங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? இவங்க என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க தாத்தாவுக்கு பெருசா வியாதி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அட் அ டைம் ஒரு 10 இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா பத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னது? நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயா,
இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவவே விடக்கூடாது. சிஸ்டர் 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 போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. தாத்தா மேட்ரு முடிஞ்சது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் தாத்தா. ரொம்ப சத்தம் போட்டு கத்தாதீங்க தாத்தா, மதுரையில இருக்க எங்க மேடம்க்கு கேட்ற போகுது. மதுரை போயிருக்காங்களா? தாத்தா பார்த்து பத்திரமா போங்க. தாத்தா ரொம்ப வலிக்குதா? மாமா இந்த ஐஸ் எடுத்து வச்சுக்க. எங்கடா வச்சு சொல்றேன்? வலி இருக்குல்ல? வழி இருக்கணும்டா, பரவாயில்ல. எப்படியாவது நந்தினியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். நந்தினி மேல வச்ச என் காதல கல்யாணமா மாத்தி என் வெட்டிங் கார்டு எடுத்து போய் அவன் மூஞ்சில பேசு. மாமா எப்படியாவது நந்தினியோட கை காலை பிடிச்சி சமாதானப்படுத்தி ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்குள்ள போய் நான் தான் கட்டணும் ஒரு பில்டப் கொடுக்குறேன். நீ அவளை அங்க கூட்டிட்டு வந்துரு. நந்தினி தானே டப்பா கூட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன கார் வச்சு நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நீங்க கூட தான். இப்போ நம்ம வெரைட்டியா கார் பார்க்கிங் எடுத்து கொண்டு டாப் ஃப்ளோர்ல வைக்கிறோம். அங்க இருக்கிற வாட்டர் டேங்க் எடுத்து கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைக்கிறோம். ஒவ்வொரு 3 பெட்ரூம் ஃபிளாட்டுக்கும் மினிமம் 10 பாத்ரூம் கட்டுறோம். ஓகே, அந்த பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இவங்க குளிக்கும் போது இங்க தெரியணும், இவங்க குளிக்கும் போது அங்க தெரியணும். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது என் தாத்தா பேர்ல கட்டுற 85வது சரணாலயம். இதுல வளர குழந்தைங்களா நம்ம ஏழைங்க கிடையாது, குட்டி கோடீஸ்வரங்க அப்படின்னு நினைக்கணும். சாயந்தரம் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, டாடி கிட்ட பேசணும். ஓகே சார். ஐயா, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஐயா, எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷமும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணையும் நான் கண்டிப்பா படிக்க வைக்கிறேன். ஐயா ஐயா, நீங்க பெரியவங்க ஏன் காலையில விடக்கூடாது? எந்திரிங்க எந்திரிங்க. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் கைக்கு வந்து சேரவே இல்லை. கொடுக்குறேன் பேசினபடி எல்லாத்தையும் கொடுக்குறேன். என் மாமா கூட பாரு, வாங்கிக்க. டேய் உனதான் ஒரு டாக்டர் சீட் போய் பாரு. வா வா பைசா வேணும். நீங்களா? நீங்க ரொம்ப கிரேட்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ கிரேட்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு 10 பேருக்கு உதவி பண்றதுதான் என்னோட ஆசை. நிஜமா நீங்க ரொம்ப கிரேட். தேங்க்யூ. மாமா மாமா அது டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் நந்தினி, நீங்க எங்கங்க? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் கேட்டு நான் அப்படி. டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். வாட் a pleasant surprise. உங்களை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல டாக்டர். ஓகே, உங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கசின் மேரேஜ்க்காக வந்தேன். ஓஹோ, ஒரு வாரம் இங்க தான் இருப்பேன். இந்த இடம் புதுசு, ரொம்ப போர் அடிச்சது. கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். போலாம் போலாம். வாங்க. இந்த தத்திரம் பிடிச்சவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. டேய், பாப்பா ஸ்பீடுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். நம்ம போய் கம்பெனி கொடுக்கலாம், வாங்கடா. லட்டு மாதிரி இருக்க, அவன் கூட சேர்ந்தா டான்ஸ் ஆட முடியாது. என் கூட வா, கூப்பிடுறல வா கண்ணு. ஏய் உட்காரு இரு, டென்ஷன் ஆகாத. நீ போவ, அவனை அடிப்ப, மேட்ரு ஓவரு. அது இப்போ நடக்கக்கூடாது. இந்த ஆனந்த் இருக்கானே, அவன் பெரிய திருடன்னு நந்தினிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ட்ரி ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இவனுங்களை ஆளை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கவனிச்சுக்கலாம். நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. கண்ணை குத்திடுவாங்க. போடா சோடா புட்டி. I will call the police. ஏய்
வாங்கடா. மாமா ஒர்க்கிங்க கிளம்பிட்டானுங்க. ஒர்க்கிங்கில் வச்சு குமுறி எடுத்துட்டு வாங்க. ஒன் நைட் எவ்வளவு நேரம்டா உள்ள இருப்பாங்க? எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். என்ன மாமா இவன் இந்த போடு போடுறான்? இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. டேய், இன்னொரு முறை உங்களை பார்த்தா கொன்னுடுவேன். மாமா இவன் திரும்பவும் கிளப்புக்குள்ள போறான் மாமா. சார் இந்த வச்சுக்க. தேங்க்யூ சார். இவன் பாஸ்போர்ட்டை எங்க வச்சிருக்கான்? அது மட்டும் கிடைச்சதுன்னா நாம போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சு மாமா. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ச்சே, அந்த பேஷண்ட் ஆனந்த் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவனாடா பேசன்ட்டு ஒத்த கையில அத்தனை பேர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல மாமா, அவன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் நந்தினிய அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை கொல்லணும் மாமா. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொள்ளலாமா இல்ல கூவத்துல முக்கிய கொள்ளலாமா? எப்படி கொள்ளலாம்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சாவு எவ்வளவு பயங்கரமா இருக்கணும்னா போனம் பக்கத்துல 10 நாள் படுத்து அதை பார்த்து பைத்தியம் பிடிச்சு சித்திரவதை அனுபவிச்சு சாகணும் மாமா. நம்ம செஞ்சா அது கொலையாயிரும். அவனுக்கு அவனே செஞ்சுக்கிட்டா அது தற்கொலையாயிரும். அப்படின்னா அவன் நெருப்புனா பயத்துல அப்படியே செத்துருவான். என்ன பண்ண போற மாமா? அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னல் துணியெல்லாம் நம்ம கொளுத்திட்டு தாப்பாலம் போட்டுட்டா அவன் புகையிலையும் பயத்திலையும் அப்படியே திக்குமுக்காய் செத்துருவான். சூப்பர் மாமா. இவனுக்கு நெருப்பு மேல இருக்கிற பயம் போச்சா இல்ல வியாதி முத்தி போச்சா? லக்க 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 லக்க. ஹவுரா ஹவுரா. போயிடலாம் வாடா.